ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 8/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, குஷி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்னன்னு கேட்குறாங்க. பதில், தேக அபிமானத்தில் வருவதின் காரணத்தினால். இரண்டாவது, மனதில் ஏதாவது சந்தேகம் வந்துவிடுகிறது என்றால் குஷி மறைந்து விடுகிறதுங்கிறாங்க பாபா. ஆகையினால பாபா வழி சொல்லுகிறார், எப்போதும் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே பாபாவிடம் கேளுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபா எதை நிரூபித்து கூறுகின்றார்? பாபா அடிக்கடி என்ன கூறுகின்றார்? இதுக்கான பதில்கள், பகவானுடைய மகா வாக்கியம், மனிதர்கள் என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க மற்றும் நான் என்னுடைய குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறேன் நிரூபித்தும் கூறுகின்றார். கல்பத்திற்கு முன்போல் நாடகத்தின்படிதான் முயற்சியும் செய்ய வைக்கின்றார். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகின்றார். உலகம் என்றால் என்ன, வைகுண்டம் என்றால் என்ன என்பது போன்ற எதுவுமே மனிதர்களுக்கு தெரியலன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபா அமெரிக்காவை பற்றியும் சத்யுகத்தை பற்றியும் ஒப்பிட்டு கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, அமெரிக்கா எவ்வளவுதான் பணமுடையதாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. அவர்கள் வெள்ளை மாளிகை போன்றவைகளை உருவாக்குகின்றார்கள். ஆனால் சத்யுகத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னாலான மாளிகைகள் உருவாகின்றன. அதை சுகதாமம் என்றே சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்முடைய நடிப்பு எப்படிப்பட்டது என்றும் நம்முடைய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றும் பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, இந்த உலக நாடக சக்கரத்தில் உங்களுடையது தான் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பாக இருக்குதுங்கிறாங்க பாபா. நீங்கள் வைரங்களாக ஆகுறீங்க. சத்யுகம் இருந்தது, இப்போது கலியுகமாக இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்னு பாபா சொல்கிறாரு. பகவான் அவரே அமர்ந்து புரிய வைக்கிறாரு என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானதாகும். உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த விஷயம் நாடகத்தில் பதிவாயிருக்கிறது என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா வெறும் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக இருக்கின்றார். நீங்களோ உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பாபாவை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்காக பிரளயம் நடந்து விடுகிறது. பிறகு புதிய உலகத்தை படைக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. நான் பழையதை மட்டும்தான் புதியதாக ஆக்குகிறேன்னு பாபா சொல்கிறாரு. பழைய உலகத்தை அழிக்க செய்கின்றேன். உங்களை புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். நான் எதையும் செய்வதில்லை. இது கூட நாடகத்தில் பதிவாக இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபாவை நாம் எங்கு அழைக்கவில்லை என்று பாபா நம்மிடம் கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தூய்மையற்ற இந்த உலகத்தில் தான் என்னை அழைக்கிறாங்க. நான் பாரஸ்நாத்தாக இரும்பு யுகத்தினரை தங்க யுகத்தினராக மாற்றுகிறேங்கிறாங்க பாபா. எனவே குழந்தைகள் தாங்களாகவே பாரஸ்புரிக்கு, அதாவது சத்யுகத்திற்கு வந்து விடுகிறார்கள். சத்யுகத்திற்கு என்னை ஒரு பொழுதும் அழைப்பதே இல்லை. பாபா பாரஸ்புரிக்கு வந்து கொஞ்சம் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று எப்போதாவது அழைத்தீர்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க. நம்மளை அழைப்பதே இல்லை. துக்கத்தில் அனைவரும் சிந்திப்பார்கள். தூய்மையற்ற உலகத்தில் நினைவு செய்கிறாங்க. சுகத்தில் யாரும் நினைவு செய்வதே இல்லை, அழைப்பதும் இல்லை. வெறுமனே துவாபர யுகத்தில் கோயில் உண்டாக்கி அதில் என்னை வைத்து விடுகின்றார்கள். பூஜை செய்வதற்காக கல்லில் இல்லை என்றால் வைரத்தில் லிங்கத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள்னு பாபா பாரஸ்புரிக்கு தன்னை அழைக்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க. எதை நாம் காதுகளை தீட்டி கொண்டு கேட்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தை நல்ல விதத்தில் காதுகளை தீட்டி கொண்டு கேட்கணும். காதுகளையும் தூய்மையாக்கணும். தூய்மைதான் முதன்மையானதுங்கிறாங்க பாபா. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் நிற்கும் என்று சொல்கிறார்கள். இதிலும் கூட தூய்மை இருந்தால்தான் தாரணை ஏற்படும். காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றியடைய வேண்டும்னு பாபா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்மையான மானசரோவர் எதுன்னு பாபா கேட்குறாங்க.
அதுக்கான பதில், குழந்தைங்களாகிய நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகைகளை கல்பத்திற்கு முன் போலவே உருவாக்கணுங்கிறாங்க பாபா. சொர்க்கத்தை பாரடைஸ் என்றும் சொல்கிறாங்க. புராணங்களிலிருந்து பாரடைஸ் என்ற வார்த்தை வந்தது. மானசரோவரில் தேவதைகள் இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அதில் யாராவது மூழ்கி எழுந்தார்கள் என்றால் தேவதைகளாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் அது ஞான மானசரோவர் ஆகும். அதில் மூழ்கி எழுவதன் மூலம் நீங்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகின்றீர்கள். அழகானவர்களை தேவதைகள் என்று சொல்லுகின்றார்கள். சிறகுகளுடைய தேவதைகள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது 100% திவாலாகி விட்டிருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நான் குழந்தைகளை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றியிருந்தேன்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளவு செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. இப்போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது? எந்த பாரதம் 100% செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அது இப்பொழுது 100% திவாலாகி விட்டிருக்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எதை செய்வதன் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், குழந்தைங்களாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா. ஆனால் யார் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அளவற்ற குஷி இருக்கும். முக்கியமான தாரணை நடத்தை மிக மிக ராயலாக செய்யணும். உணவு பழக்கம் மிகவும் நன்றாக இருக்கணுங்கிறாங்க பாபா. குழந்தைங்களாகிய உங்களிடத்தில் யாராவது வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் சேவை செய்ய வேண்டும். ஸ்தூலத்திலும் இருக்க வேண்டும், சூட்சுமத்திலும் செய்ய வேண்டும். ஸ்தூல மற்றும் ஆன்மீகம் 2 சேவை செய்வதன் மூலம் மிகுந்த குஷி ஏற்படுங்கிறாங்க பாபா. யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை சொல்லுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய நடிப்பிற்கும் நம்முடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் விஷ்ணு ரூபமாக ஆகின்றீர்கள் என்று பாபா பிரம்ம பாபாவிற்கு காட்சி காட்டினார். ஒரு வினாடியில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. விநாசத்தின் காட்சி கூட ஏற்பட்டது. இல்லை என்றால் கல்கத்தாவில் பாபா ராஜா போல ஆடம்பரமாக இருந்தார். எந்த கஷ்டமும் இல்லை. மிகவும் ராயலாக இருந்தார். இப்போது பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருடைய நடிப்பிற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா இவருக்குள் பிரவேசித்தார் மற்றும் இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். வட்டி உருவாக வேண்டியிருந்தது. நீங்களும் அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள். நதியை கடந்து வந்தீர்கள், பட்டியில் அமர்ந்தீர்கள். என்னென்ன நடந்தது? எந்த கவலையும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிருஷ்ணர் கோபியர்களை ஏன் விரட்டினார் என்று பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார் என்று சொல்கிறார்கள். ஏன் விரட்டினார்னு பாபா கேட்குறாங்க. அவர்களை பட்டத்து ராணிகளாக மாற்றுவதற்காகுங்கிறாங்க. குழந்தைங்களாகிய உங்களை சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாற்றுவதற்காக இந்த பட்டியும் உருவாக வேண்டி இருக்குதுங்கிறாங்க பாபா. சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதிவிட்டார்கள், நடைமுறையில் என்னென்ன இருக்கின்றது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. விரட்டுவதற்கான விஷயமே இல்லை. கல்பத்திற்கு முன்பு கூட திட்டு அதிகமாக நிந்தனை கிடைத்திருக்குதுங்கிறாங்க பாபா. பெயர் கெட்டு போயிருந்தது. இது நாடகமாக இருக்குது. என்னவெல்லாம் நடக்கின்றதோ அது கல்பத்திற்கு முன்போல நடக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகள் எந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு ஒரு தூய்மையாகணும்னு சொல்கிறாங்க பாபா ஒன்று. மற்றொன்று, தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். தினமும் தங்களுடைய கணக்கை பாருங்கள்ங்கிறாங்க. ராவணனின் மூலம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. என் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்குது. வியாபாரிகள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்கின்றார்கள். இது ஞான ரத்தினங்கள் ஆகுங்கிறாங்க பாபா. யாராவது சில வியாபாரிகள் தான் இவற்றை வியாபாரம் செய்வார்கள். நீங்கள் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறீங்க. சிலர் நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கான வியாபாரம் செய்து விடுகிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க. 21 பிறவிகள் என்ன, 50-60 பிறவிகள் நீங்கள் மிகவும் சுகமுடையவர்களாக தான் இருந்தீர்கள். செல்வமிக்கவர்களாக, அதாவது பதம்பதியாக ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீர்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குடும்ப விவகாரங்களையும் பராமரிக்க வேண்டும். இங்கே மதுபனில் அனைவரும் இருக்க முடியாது. அனைவரும் தங்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளோ பெரிய கட்டடம்லாம் கட்ட வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா. கீழிருந்து மேலே, அதாவது அபுரோட்டிலிருந்து அபு மலை வரை எவ்வளவு நீண்ட வரிசையை தரிசிக்க வேண்டும் என்பதை ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீர்கள்ங்கிறாங்க பாபா. இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யாருக்காவது தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திட்டமும் ஆரம்பித்து விடுகிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எதற்கு அதிக பச்சாத்தாபப்பட வேண்டியிருக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு ஸ்டார்ட் வைங்கள்னு பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். இல்லை என்றால் அதிகம் பச்சாத்தாபப்பட வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா. நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றோம் என்று சாட்டையை பார்க்கணும்னு பாபா நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. இது முட்கள் நிறைந்த காடுன்னு பாபா சொல்கிறாரு. காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. இது கீதையின் வார்த்தையாக இருக்குது. கீதையை படித்தார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க. பாபா ஆயுள் முழுவதும் கீதையை படித்தார். கீதையின் மகத்துவம் மிகவும் நன்றாக இருக்கிறது என புரிந்து கொண்டார். பிரம்ம பாபாவை சொல்கிறாங்க. பாபா, பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றது. கீதை பெரியதாகவும் இருக்கின்றது, சிறியதாகவும் இருக்கின்றது. கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவிற்கு கூட கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய கோயில்கள் கூட உருவாக்குறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எல்லைக்குட்பட்டது எல்லையற்றதுன்னு குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா, நாங்கள் கல்பமாக தங்களிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து வந்துள்ளோம், கல்பமாக சந்தித்துள்ளோம்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. எல்லையற்ற தந்தையாகிய தங்களிடமிருந்து எங்களுக்கு கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். முக்கியமானது அல்லா என்பது ஆகுங்கிறாங்க பாபா. இதில் ஆஸ்தி நிறைந்துள்ளதுங்கிறாங்க. அப்பா என்றாலே ஆஸ்தி ஆகும். அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லையற்றதுங்கிறாங்க பாபா. எல்லைக்குட்பட்ட தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருவராக இருக்கிறாருன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பந்தயத்தில் முன்னேறி செல்ல வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் நினைவு மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள்ங்கிறாங்க பாபா. இதற்காக இப்பொழுது விசேஷமாக நேரமும் கவனமும் கொடுங்கள். அப்பொழுது இவர் அனுபவங்களின் கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மா ஆவார் என்பது தெரிய வரட்டும். எப்படி தூய்மை அமைதியின் வாயுமண்டலத்தின் உணர்வு ஏற்படுகின்றது, அதே போல சிறந்த யோகி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள்னு என்ற அனுபவம் ஏற்படட்டும்ங்கிறாங்க பாபா. ஞானத்தின் இருக்கின்றது, ஆனால் யோகத்தின் சித்தி ஸ்வரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும். சேவை செய்து கொண்டிருக்கையிலும் நினைவின் அனுபவங்களில் மூழ்கி இருங்கள். நினைவு யாத்திரை என்ற பந்தயத்தில் முன்னேறி செல்லுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வெற்றியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்றால் என்னென்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், வெற்றியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்பது வருங்கால வினைப்பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எந்த அளவுக்கு குழந்தைங்களாகிய நீங்கள் சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்கள் ஆகி கொண்டு செல்வீர்களோ அந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சுரூபம் தெளிவாக தென்படும். நம்மை யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வார்கள். ஒரு சிலர் பிறகு திவ்ய திருஷ்டி மூலமாக தந்தை மற்றும் இடத்தை பார்ப்பார்கள். 2 விதமான அனுபவங்கள் மூலமாக மிகவுமே தீவிர வேகத்துடன் தங்களது சிறந்த புகலிடத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.